இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அது ஓசியா 14 அதிகாரம் 5 வசனங்களை வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பனியைப் போல இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. முதலாக வானத்தையும் பூமி உண்டாக்கப்பட்ட போது முதலாக பனிமழையை ஆசீர்வாதமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்த கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த பனி என்பது தேவன் பரிசுத்தத்தை கொடுக்கிறது. காலை வேளையிலே ஆண்டவர் மன்னாவை அனுப்பினார். இந்த மன்னா என்பது இது யார் உணவு சாப்பிடக்கூடிய தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் பாருங்க. அந்த தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ பாருங்க, அந்த மன்னா அதிகாலையிலே வந்து விழுந்து அந்த பனிக்குள்ள அந்த மன்னாவை தேவன் மூடி மறைத்து கொடுப்பாராம். வேதம் சொல்கிறது, காலைதோறும் என் கிருபை புதிதாக்கும்படியாக. நீங்கள் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் எப்படி அதிகாலையிலே மன்னாவை அனுப்பினாரோ, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பணிக்குள்ள வரங்களும் கனிகளும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை லீலி புஷ்பை போல நீ மலருவாய். லீலி புஷ்பம் என்பது ஏன் இன்னைக்கு அநேக பூக்கள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான பூக்கள் இருக்கின்றன. ஆனால் ஏன் ஆண்டவர் லீலி புஷ்பத்தை தேவன் சொல்லியிருக்கிறான்னா, அந்த லீலி புஷ்பமானது வெண்மை நிறம் இருந்ததாம். அதை பரிசுத்தத்தை கொடுத்து வேதம் சொல்கிறது. அப்போ இந்த லீலி புஷ்பமானது காரியம் பார்த்தீங்கன்னா, பூக்கள் ஒரு முச்செடியிலே அது அழகாக பூத்து அது வெண்மையான நிறத்தில் இருக்கும் போது காற்றுகள் அதிகமாய் அந்த லீலி புஷ்பத்திலே அது உறையும் போது மிகுந்த வாசனை தருமா. அந்த பூவாக இருக்கும்போது வாசனை இல்லை, ஆனால் அந்த பூ மேலே தன் முள்களை படக்கும் போது அந்த வாசனையை கத்த கொடுக்கிறார். ஒருவேளை நீங்களும் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக உங்களை துன்படுத்தியிருக்கலாம், நான் வியாகுலத்தோடு இருக்கின்றேன் சொல்லி நீங்கள் வேதனைப்படுக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், உபத்திரப்படுது வேதம் நல்லதுன்னு சொல்லுகிறது. இந்த பூமியில் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கேன்னு சொன்னபடியாக அந்த லீலி புஷ்பமான அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தன் காயத்தை வாங்கி கொண்டு மற்றவங்களுக்கு வாசனையாக கொடுக்கின்றன. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது ஒரு பூவாக அவர் மலராக வந்தபோது அவர் அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி அவர் வாசனையாக தேவன் கொடுத்தார். அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, அதை சொல்ல காலைதோறும் என் கிருபை புதிதாக்க தேவன் உனக்கு சொல்கிறார். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கையில வியாகுலங்கள் கண்ணீர்கள் என்னால் எந்திரிக்க முடியாத ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான வேதனையோடு என்று சொல்லி நீ வேதனைப்படுங்களா? எப்படி அந்த லீலி புஷ்பத்துக்கு ஒப்பான தேவன் சொன்னாரோ, நீங்கள் வாசனை தரும்படியாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, நீ எதை கொடுத்து நீங்கள் பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால தேவட வார்த்தையினாலே பிழைப்பாண்டு வேதம் சொல்லுகிறது. லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் நீ மலர்வாய் என்று சொன்னபடியாக தேவன் கொடுக்கப்பட்ட இந்த புதிய மாசத்திலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு நான் பனியை போல இருப்பேன் நீங்க சொன்னீங்கப்பா. இந்த உலகத்தில் முதலாக வானத்திலிருந்து வந்த முதல் பனி மழை படலங்கள் அது ஏன் வந்துச்சுன்னா, அந்த பனி மூட்டம்தான். அதுக்கப்புறம் தான் செடிகள் கொடிகள் அந்த பனி மூலமாக இந்த பூமியை ஆசீர்வாதமாய் மாற்றிச்சு. காலைதோறும் என் கிருபை புதிதாக்கும்படியாக நீங்களும் அந்த காலை வேளையை வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் பனியை போல வரும்போது உங்களுக்கு வரங்களும் கனிகளும் ஆசீர்வாதத்தை தேவனும் கொடுப்பார். ஒருவேளை எல்லாரும் நானும் கைவிடப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், அநேக முள்ளாக குத்தப்பட்டிருக்க நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? இந்த மாதத்தில் நீங்கள் வாசனை திருமணி போல உங்களை உயர்த்துவா. துயரப்படுகள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பாங்க சொன்னபடியாக இந்த காலை வேளையிலே
ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு ஒரு மன்னாவை அனுப்பி அப்பா அதை பனிக்குள்ள மூடி என் ஜனங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போச்சுன கத்து என் ஜனங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இஸ்ரவேல் பணியை போல இருப்பேன்னு சொன்னபடியாக உங்களுக்கும் கர்த்தர் அந்த புதிய மாசத்துல உங்களை பணியை போல வந்து உங்களை வைத்துவா. காட் பிளஸ் யூ. ஆமென்.